Very much. Okay, once again, good evening, all of you. Welcome to Commodity Continuous Learning Program. The Continuous Learning Program மூலமா கண்டிப்பா நீங்க ரெண்டு விஷயங்கள் அதுல அப்ஜெக்டிவ் இருக்கு. ஒன்னு நம்ம இந்த ட்ரேடிங் டிசிப்ளின் உள்ள கொண்டு வர்றது மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை வந்து டியூன் பண்றது, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ரோக்ராம்ல. அதுக்கப்புறம் பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, இது ரெண்டுமே நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வரோம். கண்டிப்பா இது எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். பணம் பண்ற வாய்ப்பையும் நழுவிடக்கூடாது. ஓகே, ஸோ எல்லாரும் கண்டிப்பா பின்பற்ற வேண்டும் இன்னொரு ரெக்வஸ்டா வச்சிருக்கேன். ரைட், வெல்கம் பாலா, மதுரை சார், மதுரை பாலா சார் ஃப்ரம் மதுரை, வெல்கம். ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். பொதுவா நம்ம கமாடிட்டி அப்படின்னு சொன்னா ட்ரேடிங் தான், இதுல வேற எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அப்ப ட்ரேடிங் அப்படின்னு வரும் பொழுது able to hear. Okay, good Ganesh sir. Okay, good. Okay, ஸோ உங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ட்ரேடிங் அப்படின்றதா நம்ம கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான ட்ரேடிங் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஒன்னு என்ன சொல்றோம், ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு டே ட்ரேட் சொல்றோம். ஸ்விங் ட்ரேட்னா வாங்கி சில தினங்கள் தேவைப்பட்டால் சில வாரங்கள் வச்சு விற்கிறதும், டே ட்ரேட் போது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது. அதுவும் நம்ம இப்போ படிக்க போறது 6:30 இருந்து 7:30க்குள்ள எவ்வளவு வாய்ப்புகள் இருப்பதுன்னு பார்க்க போறோம். அது இந்த 6:30 to 11:30க்குள்ளவே சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்த போறோம். இந்த எல்லைகளை வைத்துக் கொண்டு நாளைக்கு நம்ம வியாபாரம் பண்றது பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ டே ட்ரேட் அண்ட் ஸ்விங் ட்ரேட் ரெண்டையும் பார்க்கலாம். ஆனா ட்ரேடிங்ல முக்கியமான விஷயம் ரைட் மைண்ட் செட். ரைட் மைண்ட் செட்னு சொல்றது நம்ம விதிகளை பின்பற்றி வியாபாரம் செய்வது. அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா நம்ம மைண்டை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு தடையும் நம்ம அதை பேசி 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 உள்ளுக்குள்ள ஏத்துறோம். ரைட்டா? அதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், என்ட்ரி எக்ஸிட் பிளான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டே வரும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அதை நானே உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இது ஃபியூச்சர்ஸ் வியாபாரம் சொல்றதுனால லாட் சைஸ் ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம போடக்கூடிய ஸ்டாப் லாஸை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு இந்த ட்ரேட்ல ரிஸ்க் எடுக்கணும் நானே சொல்றேன். அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம வியாபாரம் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ நம்மளுடைய மெத்தடாலஜி என்ன அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் வச்சுதான் வியாபாரம் பண்ண போகிறோம். இப்போ சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி வியாபாரம் பண்ண போகிறோம்? இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் உடைச்சு மேல போனா பை பண்ணலாம், இது பை 1. இறங்கி வந்து இந்த சப்போர்ட் கிட்ட இருந்து திரும்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு மேல போனா பை 1, சப்போர்ட்டை எடுத்து மேல திரும்பினா பை 2. அதே மாதிரி மூணாவது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பை எப்பயாவது வரக்கூடிய நேரத்துல பயன்படுத்தணும். சப்போர்ட்டை உடைச்சு கீழே அப்படி யூ டர்ன் அடிச்சு மேல திரும்பும் போது இந்த லாங் 3 பை 3 அப்படின்றது ஒரு ஜாக்பாட் பை, ஒரு குறைந்த நேரத்தில் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கிறோம். இந்த 3 இடத்துல தான் நம்ம என்ட்ரி, அந்த 3 கூட நம்ம பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம அந்த பிரேக் அவுட் ட்ரேட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த இடத்துல உடைச்சி போறது என்ன சொல்லுவோம், பிரேக் அவுட் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறங்கி வந்து சப்போர்ட் கிட்ட எடுத்து திரும்புறத ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட்னு சொல்லுவோம். ரெண்டுமே நல்ல ட்ரேடு தான். அது குறிப்பா ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் பண்ணும்போது அந்த நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியா போடுறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கிறது. ரெண்டுமே கூட நீங்க பின்பற்றலாம், பார்க்கலாம். நீங்க அதை உங்களுடைய ஒரு நிகழ்ச்சி மூலமாவும் உங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணிட்டே வரணும். அடுத்தது ஷார்ட் எங்க பண்ணணும்? சப்போர்ட்டை உடைச்சு கீழே போகும்போது ஷார்ட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை இடிச்சு கீழே வரும்போதும் ஷார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பை செல் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லையை தாண்டி கீழே இப்படி பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் அடிச்சு இறங்குச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஜாக்பாட் செல். இது குறைந்த நேரத்தில் அதிக லாபத்தை கொடுக்கவும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். இந்த மாதிரிதான் இதுலயும் 3 வகையான செல் அப்படின்றத நம்ம பின்பற்ற போகிறோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றதுல எல்லாரும் தெளிவா இருக்கிறோம் நம்புறேன். நீங்களும் தெளிவா இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். அடுத்தது எங்க என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன்.
அந்த 2 எல்லை என்ன சொல்றோம்? ஆக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்றோம். சப்போர்ட் எல்லைய ரெசிஸ்டன்ஸ் எல்லை என்ன சொல்றோம்? ஆக்ஷன் ஜோன். அங்கதான் நம்ம வேலை பார்க்கணும். அது 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லைய என்ன சொல்றோம்? நோ ட்ரேட் ஜோன். அங்க ட்ரேட் எடுக்கிறத தவிர்க்கணும், தவிர்க்கணும், தவிர்க்கணும்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. விதிமுறைகளை மறக்கவே கூடாது. நான் உங்களுக்காக வகுத்து எக்ட்ரா நிறுவனம் வகுத்து கொடுத்த ஒரு இந்த விதிமுறைகள், இதுதான் ட்ரேடுக்கான விதிமுறை. நம்ம 20-25 வருஷம் அனுபவத்துல கடைசியில எடுத்து ஜூஸ் மாதிரி கொடுக்குற விஷயம் இதுதான். சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. இந்த சக்தி எவ்வளவு அப்படின்றத நம்ம ஒரு ஸ்டாப் லாஸா போடக்கூடிய ஒரு தொகை. அந்த தொகையை கூட நானே உங்களுக்கு நான் சொல்ல போறேன், இது ஃபியூச்சர்ஸ் வியாபாரம் அப்படின்றதுனால. 2வது, வாய்ப்பு வரும்போது மட்டும்தான் வியாபாரத்தில் ஈடுபடணும்னா இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் அந்த எல்லைக்குள்ள ஆக்ஷன் ஜோன் அங்க மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். இப்ப அந்த கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்பவுமே இதுதான் ஒரு கண்டென்டட் ஹார்ட் வேணும். ஓகே, இந்த லாபம் இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆரம்ப கட்டம். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அதிக லாபத்தை எடுப்பதுன்றது அடுத்த கட்டம். எல்லாத்தையும் தாண்டி 10ல் 3 வியாபாரம் தப்பானாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ட்ரேட் பண்றோம், அது நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு, ஐயோ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு, அடுத்த ட்ரேட் பண்ணாம இருப்போம். அப்ப அது நல்லா மேல போகும். அடுத்தது சரி நல்லாதான் போதே, அடுத்த ட்ரேட்ல இறங்குவோம், அது நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலாம். அப்புறம் அடுத்த ட்ரேட் போக மாட்டோம், அது நல்லா மேல போகலாம். இப்போ நம்ம என்ட்ரி ஆகாத ட்ரேட் நல்லா வேலை செய்யும், என்ட்ரி பண்ண ட்ரேட்லாம் கீழே போயிடும். அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஒரு என்ட்ரி அப்படின்றது வாய்ப்புகளை சரியாக கணக்கிட்டு எல்லா வாய்ப்புகளையும் அட்டன் பண்ணணும். எல்லா வாய்ப்புகளும் நிறைய ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு நீங்க குறைந்த ட்ரேட், ஒரு கமாடிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு பண்ணா போதும். தேவைப்பட்ட அதிகபட்சம் 2 ட்ரேட் பண்ணணும். இதுக்கு மேல ட்ரேட் பண்றதை தவிர்க்க வேண்டும். என்ட்ரிக்காக காத்திருந்து பண்ணணும்னு சொன்னேன், நிறைய ட்ரேட் பண்றதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆக இந்த விதிமுறைகள் எல்லாம் பிராக்டிஸ் பண்றது இந்த செஷனோட வேலை. தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில வர 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 இந்த இடத்துல என்ட்ரி பண்றது, இவ்வளவு ஸ்டாப் லாஸ் போடுறது, இங்க வந்தா எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு பிராக்டிஸ் செஷன். நம்மளுடைய மைண்டை கட்டுக்குள் கொண்டு வியாபாரம் செய்வதற்கான ஒரு தொடர் நிகழ்ச்சி அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சோ நம்ம நேரா அடுத்தது நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இதுல ஏசர்ன்னு போட்டு கூட உங்க பேரை போட்டீங்கன்னா பரவாயில்லையே. கிருஷ்ணயா சார், நீங்க என்ன கை வைத்திருக்கீங்க? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கேட்கணுமா? கிருஷ்ணயா சார், எனி கொஸ்டின்ஸ்? ஓகே ஓகே. போதி சார், எப்பவுமே அந்த ஸ்கிரீன்ல நீங்க உங்க பேரே டைப் அடிச்சிருங்க, என்ன எஸ் அடிக்க வேண்டியதில்லை. ஸோ தட் நீங்க தான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, ஸோ ஃபைன் ஃபைன் ஃபைன், நோ கொஸ்டின்ஸ். தென் வில் ப்ரொசீட். இப்போ அடுத்தது நம்ம கமாடிட்டிக்குள்ள நுழைய போறோம். முதல் கமாடிட்டி எது? உங்க சாய்ஸ்ல நான் இப்போ கமாடிட்டி எடுக்க போறேன். குயிக்கா நீங்க டைப் பண்ணி போடலாம். கமாடிட்டி சாய்ஸ் ஆஃப் யுவர் கமாடிட்டி. நீங்க எதை டைப் படிச்சு போடுறீங்களோ அதை லைனா எடுத்துக்கலாம். சாய்ஸ் ஆஃப் யுவர் கமாடிட்டி. ஓகே, கடை ஆயில் தான் விழுது எல்லாருக்கும். ஸோ குரூட் ஆயில் எல்லாரும் கூட போடலாம். ஓகே, ஸோ பெரும்பான்மையானவர்கள் சூஸ் பண்ணது குரூட் ஆயில். நான் குரூட் ஆயில் தான் இப்போ எடுக்க போறேன். ஓகேவா? குரூட் ஆயில் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ நான் குரூட் ஆயிலுக்கு வந்துட்டேன். குரூட் ஆயில் அப்படின்றதுடைய நிலவரம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஒரு ஓவரால் வியூ அப்படின்னு பார்க்கும்போது நான் ஜஸ்ட் வீக்லி சார்ட்டை மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஓவரால் வியூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் இல்லையா? ஸோ இங்க ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் இந்த இடத்துல நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு பாட்டம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் பாட்டம். கோடா கூட உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. இது ஒரு பாட்டம், இதன் பிறகு இது ஒரு ஹையர் பாட்டம். இந்த ஹையர் பாட்டம் வந்த பிறகு அதனுடைய ஏற்றம் அப்படின்றதுக்கு பதிலா இது தடுக்கப்பட்டு ஒரு குறுகிய எல்லைக்குள்ள உட்காந்துருச்சு. இந்த எல்லைக்குள்ள உட்காந்துருச்சு. இது தொடர்ந்து ஏறி இருந்தால் அடுத்த கட்டமா இந்த இலக்கை நோக்கி கூட போயிருந்திருக்க முடியும். இதாவது அதனுடைய அடுத்த கட்ட இலக்கு 4690. இந்த ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் வந்த பிறகு மேல் நோக்கி திரும்ப முயற்சி பண்ணது நல்லது. ஆனால் அது வலிமையாக தடுக்கப்பட்ட எது அப்படின்னா 4190, 4200 வச்சுக்கலாம். இப்ப 4200 அப்படின்ற ஒரு எல்லையில மிக வலிமையாக அது தடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். 4200 அப்படின்ற ஒரு எல்லை கிட்டத்தட்ட அது வலிமையாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. 200ன்னா ஒரு தோராயமா சொல்றோம், ஒரு 200 220 அப்படிலாம் வச்சுக்கலாம். அது வீக்லி சார்ட். ஓகே, சோ இங்கதான் தடுக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கு. ஆனால் ஒரு முறை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஜூம் சவுதி அரேபியால இந்த ட்ரோன் அட்டாக் நடந்த போது
ஒரு பெரிய ஒரு ஏற்றம் நடந்தது. அப்பதான் இந்த 4200 எல்லை உடைக்கப்பட்டது. 4556 வரைக்கும் போனது. ஆனா மீண்டும் மெல்ல மெல்ல இறங்கி வந்தாச்சு. இப்ப ஜோன் எப்படி ஆயிடுச்சு? இதான் ட்ரேடிங் ஜோன் ஆயிடுச்சு. மேல பாத்தீங்கன்னா இந்த 4200 220 இது மேல இடிக்குது. அடுத்து கீழே பார்க்கும்போது 3500. இது வீக்லியில அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது இன்னும் நேரோ டவுன் ஆயிடுச்சு. அது எப்படி நேரோ டவுன் ஆயிடுச்சு? கீழே 3800 மேல 4200, அந்த 200 220ன்னு வச்சுக்கலாம். ஒரு 400 புள்ளிகளுக்கு இடையே அதனுடைய சுழற்சி ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளாம் டே ட்ரேட் பண்ண போறோம். ஸோ டே ட்ரேடுக்கு உண்டான எல்லையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் இப்போ இதை டெய்லி சார்ட்டா மாத்திருக்கிறேன். மற்ற எல்லா கோடுகளையும் இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து தடுக்கப்பட்ட இடம் இந்த இடம் தான். எகெயின் 4200 தான். ரைட். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது முறை மட்டும் தான் பிரேக் ஆச்சு. இப்போ அங்கதான் தடுமாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்துடன் இருக்கிற இந்த ஒரு நிலையில இருந்து இப்ப என்ன ஆகலாம்? இப்போ நமக்கு ஒரு கிளியரா தெரியுது 4200 220 தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இந்த டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸ் பாருங்களேன். இந்த கேனோட ஹை 4240, இந்த கேனோட ஹை 4237, இந்த கேனோட ஹை 4227. அப்போ நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா 4240 என்ற எல்லை மிக வலிமையான தடையிலாக தற்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அதை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். 60 மினிட் சார்ட்டா மாத்திரேன். இந்த 60 மினிட் சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு இன்னும் அது கொஞ்சம் தெளிவாக தெரிகிறத பார்க்கலாம். இந்த 60 மினிட் சார்ட்ல நான் இன்னும் அந்த கோட்டை கூட ஒரு தெளிவா போட போறேன். இதுதான். ஸோ 4235, 4240 இது வந்து மிக வலிமையான ஒரு தடைநிலை. ஓகே, இது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். அதே நேரம் இப்ப ட்ரேட் ஆகுது, இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 4142. இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் அடிச்சிருக்கிறது உண்மைதான். யூ டர்ன் அடிச்சு மேல வருது. ஆனா இந்த யூ டர்னுக்கு உடனடியான தடைநிலை எதுவா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீளமான பியர் கேண்டல் இருக்கு பாருங்க. இந்த பியர் கேண்டலுடைய இந்த மைய பகுதி உடனடியான ஒரு தடைநிலையாக இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்போ 4160 இது வந்து முக்கியமான தடைநிலை. 160 உடைச்சிடுச்சுன்னா நம்ம ஒரு பை அண்ட் செல் பண்ணலாம். ஒரு பை அண்ட் செல் பண்ணும்போது இந்த 160க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போகலாம்? 185 90. ஓகே, இந்த மாதிரி ஒரு 30 புள்ளிகள் 25-30 புள்ளிகள் வரும்போது நம்ம புக் பண்ணிக்கிறத பார்க்கணும். ஏன்னா அங்க ஒரு தடைநிலை இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இந்த எல்லை தடுக்கக்கூடிய எல்லையா இருக்கு. ஓகே, ஸோ அதனால ரொம்ப நம்ம எதிர்பார்க்காம இந்த இடத்துல ஒருவேளை 60 உடைச்சு மேல போச்சுன்னா 85 90 95 இந்த ரேஞ்சில புக் பண்ணிக்கிறத ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கணும். அதே நேரம் இந்த ரேஞ்சை தாண்டல அப்படின்னு சொன்னா இந்த 4160 அதனால தாண்ட முடியல, சிரமப்படுது அப்படின்னு சொன்னா அதனுடைய திருப்பம் இங்கிருந்தே திரும்ப ஆரம்பிக்கலாம். ஓவரால் ட்ரெண்ட் என்பது சைட்வேல, we never say it's up trend or down trend. இப்போ எந்த ட்ரெண்ட்ல இருக்கு? இட் இஸ் இன் தி சைட்வே. அப்போ சைட்வேவோட நமக்கு 2 எல்லைகள் வேணும். எந்த எல்லையில அது வந்து சப்போர்ட் எடுக்குது, எந்த எல்லையில அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அதான் முக்கியமான 2 விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ முதல் கட்டமா 4160 ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். சரி, அப்புறம் சப்போர்ட் ஜோன் எது? இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. எதை உடைச்சா வீக்னஸ் வரலாம்? முக்கியமான எல்லை எது? இந்த இடம். ஓகே, ஸோ இது வந்து 4110, 160 110 இந்த 2 எல்லை தான் மிக முக்கியமான எல்லையாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 4110 160 இப்பவுமே கூட எடுத்துக்கலாம். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் 15 மினிட் சார்ட்டை கூட போய் பார்க்கலாம். இது அவளியில் இருக்கிறோம் இல்லையா? இதை நான் 15 மினிட் சார்ட்டா மாத்துறேன். ஸோ 15 மினிட் சார்ட்ல நம்ம இந்த சார்ட் அப்சர்வ் பண்ணலாம். இதுல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு பாட்டம் 1 அண்ட் பாட்டம் 2 ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிருக்கிறத பார்க்க முடியும் இல்லையா? ஒரு டபுள் பாட்டம் இல்லையா? ஒரு டபுள்யூ மாதிரியான ஒரு ஃபார்மேஷன். இந்த டபுள் பாட்டம் எதை குறிக்குது? ஒரு வலிமையான ஆதரவு நிலையை குறிக்குது. இப்ப டபுள் பாட்டம் அப்படின்றது ஒரு வலிமையான ஆதரவை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வலிமையான ஆதரவு தொடர்ந்து இருந்தால் அது வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம பையரா கூட மாறலாம் அப்படின்னு சொன்னோம். இப்ப 2 இடத்துல கூட பைய பத்தி யோசிக்கலாம். ஒன்னு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது சொன்ன 160, இன்னொன்னு இந்த 110. இந்த 110 கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண போறோம். ஏன்னா இந்த 110 அப்படின்றது நம்ம அவளியில போட்டது 15 மினிட்ஸ்ல போடும்போது
நமக்கு அதுல இன்னும் கொஞ்சம் மாற்றங்களை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில புள்ளிகள் கீழே 100 கூட வச்சுக்கலாம். ஸோ 100 இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்காது. அப்போ 4100 புள்ளியில உட்கார்ந்து எழுந்து மேல போகுது. 4160 புள்ளியில அது தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ there is a very strong fight between bulls and bears. ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேம் வந்து. நம்மளை பொறுத்த வரைக்கும் மேல 160 தாண்டினா it can go towards 4205 210, பட் நம்ம 190 185 இந்த ரேஞ்சில் உஷாராயிடும்னு சொல்லியிருக்கேன். புக் பண்ணணும் இதை உடைச்சு மேல போனா. அதே நேரம் தாண்டதுக்கு ரொம்ப சிரமப்படும். இந்த இடம்ன்றது இன்ட்ராடே பேசிஸ்ல பார்க்கும்போது ஒரு வலிமையான தடைலையா இருக்கு. இந்த 160 இங்க வந்து 100 இந்த 60 புள்ளிகளுக்கு இடையே இங்க இடிச்சுட்டு கீழேயும் வரலாம், இங்க எடுத்து மேலேயும் போகலாம். இந்த கேம் வந்து இதுக்குள்ள இந்த ஃபைட் பிட்வீன் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் நம்ம சொல்றோம். இதை உடைச்சு மேல போகும்போது தான் உண்மையான ஏற்றமும், கீழே இந்த 4100 உடைக்கும் போதுதான் உண்மையான இறக்கமும் நிகழும். ஆக இப்போதைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற ரெண்டு முக்கியமான எல்லைகள், இப்போதைக்கு குரூட் ஆயில் எடுத்துருக்கோம் இல்லையா, குரூட் மினி தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சப்போர்ட் 4100 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 4160. ஓகே, செல்வா சார் நீங்க எதோ போட்டிருக்கீங்க, அது என்ன எனக்கு என்ன வந்து சார்ல. உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா? சார்ட் தெரியுதா எல்லாருக்கும்? சார்ட் இஸ் விசிபிள்? எல்லாருக்குமே சார்ட் விசிபிளா இருக்கா? சார்ட் தெரியுதா? எஸ் மட்டும் ஒண்ணு சின்னதா போட்டுருங்க. ஓகே, கிருஷ்ணயா சார் எஸ் போட்டிருக்காரு. நல்லது நல்லது, குட் குட். பாலா சார், கணேஷ் சார், ஓகே, போத்தி சார் போட்டாங்க. ரைட். ஸோ எல்லாருக்குமே இது வந்து இப்போ தெளிவா தெரியுது இல்லையா? இப்போ நம்ம காத்திருக்க வேண்டியது இந்த எல்லையை தாண்டுமா அப்படின்றதான். 160 தாண்டினா நம்ம பையரா இருக்கலாம், அதே நேரம் 100 தாண்டினா செல்லரா இருக்கலாம். இதுக்கு உள்ள வியாபாரம் பண்றது தனி கலை. அது எல்லாராலும் பண்ண முடியுமானா கொஞ்சம் அனுபவம் ஆகதான் அதை பண்ண முடியும். நிறைய கண்ட்ரோல் வேணும். இடிச்சு கீழே ரொம்ப ஷார்ட் பண்ணா ஒரு லாபத்தை எடுப்பதற்கும் மேல அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறதும் தயாரா இருக்கணும். சப்போர்ட் ஏரியால நம்ம பை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் பை பண்ணிட்டு கீழே ஒரு 15 புள்ளி 20 புள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கும் தயாரா இருக்கணும். இதுவும் அடுத்த கட்ட வியாபாரம். நீங்க அதுக்கும் உங்களை தயார் பண்ணணும்னா அதை கூட செய்யலாம். இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது இந்த ரெண்டு எல்லைகள் தான். இந்த ரெண்டு எல்லைகளை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணணும் நீங்க உங்களை தயார் பண்ணிக்கலாம். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் 4100 4160 அப்படின்னு ரெண்டு எல்லைகளை சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டாப் லாஸ் வேணா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் கூட பண்ணலாம். ஓகே, என்ட்ரி இந்த இடத்துல வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் எல்லையை இதுல இருந்து 2/3 கூட நம்ம எடுக்கலாம். 2/3 சொல்லும்போது 60 புள்ளியில 2/3 40 புள்ளி. ஓகே, நான் 60க்கு மேல என்ட்ரி பண்ணும்போது நீங்க கூட 40 புள்ளின்னா இப்ப 20 ரைட்டா, 4120 இந்த ரேஞ்சை கூட ஸ்டாப் லாஸ் வைக்கிறத பத்தி யோசிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட ஒரு பகுதி தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இது இந்த இடத்துல நம்ம எங்கேயாவது உடைக்கும் போது 4100 போட்டோம்னா 4140 கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நத்திங் ராங் இன் தட். கொஞ்சம் அந்த அந்த நேரத்துல மொமெண்டத்தை வச்சு பாருங்கன்னா 60 பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்ப கொடுத்துருக்கிற 60 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸா கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா க்ரூட் மினில நம்ம வச்சிருக்கிறது 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ ரிஸ்க் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 10 பேரல் 600 ரூபாய் நம்ம ஒரு லாட்டுக்கு எடுக்கணும். இப்ப நான் 1500 ரிஸ்க் எடுக்க தயார்னா 2 லாட் எடுக்கலாம். ரைட்டா? ஸோ 2000 ரிஸ்க் எடுக்கிறாங்க 3 லாட் எடுக்கலாம். இப்படிதான் நம்ம அதை யோசிக்க வேண்டும். ஓகே, இது கிளியரா? குரூல் ஏதாவது கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின் ஆன் குரூல்? Okay, no questions, everybody is clear. Okay, very good. So next commodity எதை எடுக்கலாம்? What next? உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க, நான் அந்த ஆர்டர்ல எடுத்துக்கிறேன். மெஜாரிட்டி எதை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு நம்ம போயிடுவோம். சில்வர் அதான் போட்டுருந்தீங்களா? நெக்ஸ்ட் சில்வர் சில்வர் சில்வர்னு கணேஷ் சார். ஓகே, குட். நம்ம சில்வரை எடுத்துக்கலாம். அடுத்தது எது வேணுமோ நீங்க போடுங்க. நான் இப்ப சில்வர் போறேன். ஓகே, நெக்ஸ்ட் சில்வர்.
கொஞ்சம் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன்னு சொல்றாலும் கூட இந்த ஜோன் இருக்கு பாருங்க, 145 ஜோன். இதுல கொஞ்சம் ஷார்ட் போயிட்டு 20 பாயிண்ட் மேல 65 இல்ல 70 ஸ்டாப் லாஸா போட்டு கூட ஒரு அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் இரண்டாம் கட்ட வியாபாரம். முதல் கட்டம் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சா பை அண்ட் செல், சப்போர்ட் உடைச்சா செல். இது சிம்பிள், எல்லாருமே பண்ணலாம். இதுக்குள்ள வியாபாரம் பண்றதுன்றது அடுத்த கட்டம். அது கொஞ்சம் நீங்க அனுபவமாக பண்ணுங்க. இப்போதைக்கு நான் சில்வருக்குள்ள போறேன். சில்வர் மினி நவம்பர் கான்ட்ராக்ட். ஓகே, ஜஸ்ட் இதை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சில்வர் என்ன பண்ணுது, ஏறக்குறைய ஒரு தொடர்ந்து இங்க இருந்து ஒரு ஏற ஆரம்பிச்சது பாக்குறீங்க இல்லையா? சோ ஏறக்குறைய 38,500 ஏற ஆரம்பிச்சு ஏறி அதனுடைய உச்சம் பாத்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளவு 51,500 கிட்ட கூட வச்சுக்கலாம். சோ ஒரு 39,000 இருந்து 51,000 அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் தான். 12,000 13,000 புள்ளி. அதன் பிறகு இங்க நடந்தது என்ன, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இங்க இருந்து ஏற்றத்தினுடைய இறக்கம் முடிஞ்சு புதுமையான ஒரு ஏற்றத்துக்கு தயாராகும். இது ரொம்ப அதிசயமா தான் இருக்குது நமக்கு. ஏன்னா வெள்ளி இப்பெல்லாம் கொஞ்சம் அது வித்தியாசமா நகர ஆரம்பிக்குது. அதை ஒட்டி இப்போ வெள்ளி தன்னை வந்து ஒரு ஏற்றத்திற்கு தயார் பண்ணி கொடுக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை, டெய்லி சார்ட் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உடைச்சி மேலே ஏற ஆரம்பிக்குது. நம்ம இன்னும் உள்ள போல, இப்பவே அது ஒரு பைக்கான ஒரு என்ட்ரிக்குள்ள அது இருக்கிற மாதிரி இருக்குது. இதை உடைத்தால் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வலிமையான ஏற்றம் வரலாம். 47,800 ரேஞ்சில அது வந்து தாண்டும் போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டெய்லி சார்ட்ல எங்க வரும்னா 49,400 அப்படின்ற ஒரு எல்லை. இது வந்து நான் வந்து டெய்லி சார்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உடைச்சு பார்க்க போறோம். நான் இதை 60 மினிட் சார்ட்டா ஃபர்ஸ்ட் மாத்துறேன். ஓகே, ஸோ நம்ம 60 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஏறக்குறைய இதுல பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உடைச்சிச்சு 47,400, இது 450. திஸ் இஸ் குட் பை. இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரியை நம்ம பொதுவாக வைக்கணும். அது 47,450 இருந்து 550, 650, 700 புள்ளி ஏறிடுச்சு. திஸ் இஸ் ஏரியா வி மிஸ்ட் இட். ஆக்சுவலி 47,400 தான் பை பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவா நம்ம பார்க்கணும். பரவாயில்ல, வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஒரு டிப் ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த 47,400 கீழே ஒரு 70-80 புள்ளி கூட ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த டிப்ல கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். we are bit late. இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுத்துருக்கணும். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஏரியா. இது இன்னும் வலிமையாக தன்னை ஏற்றத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த கட்ட உடனடியான ரெசிஸ்டன்ஸ் எல்லை எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லை தான் வருது. இது வந்து 48,200. அப்ப 47,800 இருக்கு. 47,200 ஒரு 400 புள்ளி தான் அடுத்தது கட்ட டார்கெட்டா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதை உடைச்சிச்சுன்னா பூம், பூம்னாக்கா 500 புள்ளி, 600 புள்ளி, 700 புள்ளி அப்படின்னு ஏற கூட வாய்ப்பு இருக்கு. வெள்ளி எல்லாம் அப்படிதான் நகருது. இதை வந்து நான் ஒரு 15 மினிட் சார்ட்டா மாத்தி பாக்குறேன். நமக்கு ஸ்டில் மிக முக்கியமான எல்லையா எது இருக்கு, இந்த 47,400, 450 இந்த ஏரியா தான் குட் பை ஏரியா. ஓகே, ஸோ இறங்கி வந்தா இங்க நம்ம வாங்கலாம். இல்ல இறங்கியே வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கவலை கூட நமக்கு இருக்கலாம். சரி, பார்க்கலாம். இதை வந்து மேல நம்ம ரெசிஸ்டன்ஸா இப்போ எதை எடுத்துக்க முடியும், 47,880 அப்படின்ற ஒரு எல்லை கூட எடுக்கலாம். இப்போ 47,440, 540, 640, 740, 840, ஸோ 430 புள்ளிகள் கேப். இதை இப்படி ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னைக்கு மூவ்மெண்ட் அப்படி இருக்கு. அதனால நம்ம உடைக்கிற இடம்ன்றத இந்த இடங்கள் நம்ம சாய்ஸா எடுத்துக்கலாம். 47,880 உடைக்கட்டும், நம்ம திரும்ப லாங்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். ஆனா பெஸ்ட் இடம் எது, 47,400 தான் பெஸ்ட் பை ஏரியா. தொடர்ந்து இந்த இடத்த உடைச்சதுன்னா we can go for it. ஒரு 350-400 புள்ளிக்கான ஒரு வாய்ப்பு இங்க கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணா இத கிட்ட போய் நான் பார்க்க போறேன். நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட் சார்ட்டை பார்க்குறேன். ஓகே, ஸ்டில் ஓகே, திஸ் இஸ் a good buying zone. நம்ம 47,400 இருந்து 500 கூட நம்ம இந்த வந்து நல்ல வாங்கக்கூடிய இடமா கூட இதை யோசிக்கலாம். இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னா this is a good buy zone. இந்த இடத்துல நம்ம வாங்குறத பத்தி கூட நல்லா யோசிக்கலாம். you can say this is a good buy zone அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லது, வாங்கலாம். ஒருவேளை அது மேலேயே தொடர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வேணா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். எதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த இடத்துல 47,880 சொன்ன பாருங்க இந்த எல்லை. நான் இந்த எல்லை கூட நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன். நம்ம இங்க யோசிக்கிற எல்லை 47,880.
880. இதை உடைக்கும் போது நம்ம பையரா மாறிக்கலாம். அதே மாதிரி கீழே அப்படின்னு சொல்லும் போது இது வந்து 47,450. இது ஒரு நல்ல எல்லை. இதுதான் பை ஜோன். எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்றதுக்கான இடத்த நான் உங்களுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இலையில நம்ம வாங்கறத பத்தி யோசிக்கலாம். இதை உடைச்சாலும் வாங்கலாம், தப்பு இல்லை. அப்படி உடைச்சு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவா இருக்கணும்? 47,650. ஓகே, ஸோ தட் இஸ் அ குட் திங். ஸோ 47,850 உடைச்சிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எதாவது கூட வச்சுக்கலாம், 47,650 கூட வச்சுக்கலாம். ஸோ தட் இட்ஸ் ஒன்லி 230 240 பாயிண்ட்ஸ். அது ஓகே. ஸோ வி டேக் த லிமிடெட் ரிஸ்க். அதே மாதிரி 47,450 உடைச்சிட்டு நம்ம ஷார்ட் போனோம். இங்க கீழே ஷார்ட், இதுக்கு மேல லாங் இப்படி வச்சிருக்கோம். அதே நேரம் இந்த இடம் டிப்ளாய் வந்துச்சுன்னா இந்த ஜோன்ல நம்ம கொஞ்சம் பை பண்ணலாம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ட்ரியை இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியை இந்த 2 லெவலுக்குள்ள வச்சுக்கலாம். 47,880, 47,450. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்டாப் லாஸ் கிடையாது, ஏன்னா ஜோன் ரொம்ப பெருசா இருக்கு. அதனுடைய மையப்புள்ளி தான் நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, ஸோ சில்வர், அடுத்து கோல்டு எடுத்துக்கலாம். சில்வர் மினி, சில்வர் மினி சப்போர்ட் 47,450, ரெசிஸ்டன்ஸ் 47,880. பட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது we take only 250 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்க போறோம் ரெண்டுக்குமே. 250 பாயிண்ட்ஸ்னா ரிஸ்க் எவ்வளவு? மொத்தம் எவ்வளவு? 6 கிலோ இல்லையா? கரெக்டா? 5 கிலோ 1,250 ரூபாய். ஓகே, சோ இப்படிதான் நம்ம சில்வரை திட்டமிடுறோம். அடுத்ததா நம்ம கோல்டு போலாம். சில்வர் அப்படின்றத நான் 2 எல்லைகளை பிடிச்சிருக்கேன். 47,450, 47,880 என்ட்ரிக்காக. சோ அடுத்ததா கோல்டுக்குள்ள போறோம். கோல்டு மினி எடுக்கலாம். கோல்டு மினி அக்டோபர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். நம்ம இன்ட்ராடே நாளைக்கெல்லாம் பண்றதுக்கு ஓகே தான், ரைட்? இதுல ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா சில்வர் வந்து இந்த இடத்துல ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துக்கு இங்க தயாராகுது பாக்குறீங்க. ஏற்குறைய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில்வர் அப்படி ஒரு பம்னு ஏறி இருக்கு. ஏற்குறைய அதனுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை சில்வர் பிரேக் பண்ணிருக்கு, ஆனா கோல்டு பிரேக் பண்ண இல்லை. ஸோ கோல்டோட நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது ஒரு ஃபார்மேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீக்னஸ் கண்ணுக்கு தெரியுது. என்ன வீக்னஸ்? இது வந்து நம்ம 38,140 ஒரு எல்லையை நம்ம வச்சுக்கலாம். ஒரு வீக்னஸ் தெரியுது. எந்த மாதிரியான ஒரு வீக்னஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன்னா, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி கூட இது வருமோ அப்படின்னு தோணுது. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனா கூட இருக்குமோ அப்படின்னு. இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் நெக்லைன். அது வெரி குரூஷியல் மொமெண்ட். இந்த நெக்லைனை உடைச்சிடுச்சுன்னா, இந்த நெக்லைன் அப்படின்றது பாயிண்ட்ல சொல்றதா இருந்தா இது வந்து 37,420. இப்ப 37,850 இருக்குது. ஒரு ஸ்டடி, ரைட்டா? அது இன்னைக்கு உடைக்கலாம், நாளைக்கு உடைக்கலாம், நாளான்னைக்கு உடைக்கலாம். எப்போ உடைச்சாலும் இந்த 37,420 உடைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய இறக்கத்துக்கு தன்னை தயார் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 புள்ளிகள் இறங்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஸ்டடிக்காக நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அடுத்ததா இதை நம்ம அவளி சார்ட்டுக்கு மாறலாம். ஸோ அந்த லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம மாறுறோம். லோவர் டைம் ஃப்ரேம்ல அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு முடிகிறப்போ ஒரு ஷார்ப்பா ரைஸ் ஆச்சு. இன்னைக்கு காலையிலயும் ஒரு ஷார்ப் ரைஸ் வந்தது. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெசிஸ்ட் ஆகக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஹையும் அதான் 37,920, 950 கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த எல்லையை அதனால தாண்ட முடியல இப்போதைக்கு. ரெசிஸ்டன்ஸ் சொல்லும்போது 37,950, 920 அப்படின்றது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லையா எடுத்துக்கலாம்.
திருப்பி 930 இன்னொரு 10 பாயிண்ட் தள்ளி கூட 930 வச்சுக்கலாம். இப்போ சப்போர்ட்டுக்கு எங்க போறது நம்ம ஏறக்குறைய இந்த ஏற்றம் அப்படின்றது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எப்படி ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி யோசிக்கலாம். இதான் என்னுடைய சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி இங்க ஒரு தடவை இறங்கி இருக்க வழியே மற்றபடி இதான் அதனுடைய ஒரு சப்போர்ட் ஜோன் எடுக்க முடியும். சப்போர்ட் ஜோன் அப்படின்னு இன்னும் கிட்ட போனா 3800 மேல 37,800 மேல வந்து 37,920. ஃபைன். இந்த ரெண்டு எல்லையை கூட நம்ம வச்சு வியாபாரம் பண்ணலாம். இன்னைக்கு தங்கத்துல ஒரு நல்ல லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்னும் அது அடுத்த கட்ட ஒரு வேகமான நகர்வை அது இன்னும் கொடுக்கல. நான் இதை இன்னும் 15 மினிட் சார்ட்ல மாத்தி பாக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு கீழே 37,800 உடைத்தால் வலிமையான இறக்கம் வரலாம். மேல 37,920 அப்படின்ற ஒரு எல்லையை இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம எங்க போட்டாலுமே நம்ம ஒரு வேளை நம்ம இங்க போயிட்டு வாங்கிட்டோம்னா இந்த எல்லைக்கிட்ட போய் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போதும் அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஏரியால தான் இருக்கு. அதனால நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம இந்த இடத்துல வாங்கிட வேண்டாம். அது உடைக்கட்டும். ஸோ 37,920 உடைச்சா வாங்கலாம், இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஷார்ட் போறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு எதை சூஸ் பண்றோம்? இப்போ கோல்டு மினில சப்போர்ட் அப்படின்னு எடுக்கிறது 37,800, ரெசிஸ்டன்ஸ் 37,930 போடுறேன். நத்திங் ராங் இன் தட். ஓகே, இந்த இடத்துல ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது we take the risk of 130 points. of course இதனுடைய மொத்த ரிஸ்க் எவ்வளவு இருக்கலாம்? 1,300 ரூபாய் per trade. இந்த ரிஸ்க் எடுக்கணும். ஆனா கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். சில்வர் ஏற்கனவே உடைச்சிடுச்சு, அதனால நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் ஆச்சு. ஆனா இன்னும் இது உடைக்கல, அதனால வாய்ப்பு நமக்கு இன்னும் இதுல இருக்கிறதா நம்ம பாக்குறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து வியாபாரம் பண்றதுக்கான ரெண்டு எல்லைகள் அப்படின்னு சொல்லும் போது 37,000 கீழே வந்து 800 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேல 37,920 30 வச்சுக்கலாம். 37,930. ஓகே, சோ கோல்டு கிளியரா? கோல்டுல ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, கிருஷ்ணா சார் போட்டார் நோ. ஓகே, நோ. நெக்ஸ்ட் கமாடிட்டி நம்ம எதை எடுக்கலாம்? நெக்ஸ்ட் கமாடிட்டி நம்ம எதை எடுக்கலாம்? நீங்க எந்த கமாடிட்டி சூஸ் பண்றீங்களோ அந்த கமாடிட்டியை நம்ம நெக்ஸ்ட் கமாடிட்டி எடுத்துக்கலாம். which is next metal. ஓகே, மெட்டல் உள்ள போறோம். இப்போ கடகடன் எல்லா மெட்டலையும் ஒண்ணு பார்க்கலாம். சோ மெட்டல்ல நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறது லெட். மினி லாட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பார்க்கலாம். நான் முதல்ல லெட் மினி லாட்ஸ்ல பார்க்கலாம். லெட் எடுக்கிறோம், டெய்லி சார்ட்ல பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னா ஏதோ தையல் மிஷின்ல வச்சு தையல் பண்ண மாதிரி ஏறக்குறைய இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை கீழே 152 மேல 157 ஒரு 5 ரூபாய்க்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த 5 ரூபாய்க்குள்ள சுத்துற ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல டிப்லாம் வரும்போது வாங்கி தான் வச்சு பார்ப்போமே. ஓகே, ரிஸ்க் நான் எவ்வளவு அதிகபட்சம் நான் பொசிஷன் ட்ரேடர்ஸ் பத்தி வச்சிருக்கேன். ஒரு 2 ரூபாய்னா 2,000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அப்படி நல்ல டிப் வரும்போதெல்லாம், ஏன்னா இது 152 153 154 இதெல்லாம் பை ஜோன். 152 to 154 பை ஜோன். மேல எடுத்தீங்க அப்படின்னா 156 to 158 செல் ஜோன் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு அப்சர்வேஷனா எடுத்துக்கலாம். லெட் 152 to 154 by zone and 156 to 158 cell zone. இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா you will have to take for 2 points. 2 points சொல்லும்போது into 1000. நான் வந்து பொசிஷன் ட்ரேடர் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். 2000 rupees ரிஸ்க் எடுக்கிற ஆளுங்க இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணி பண்ணலாம். முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அப்படிதான் இருக்கு. இதை நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி சைடு வேலை தான் ட்ரேட் பண்ண ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் நம்ம போடுற ஸ்டாப் லாஸை அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனாலும் இதுக்குள்ள எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலான்றத ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 60 மினிட் சார்ட்டா மாத்தலாம்.
60-minute சார்ட்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் வந்த ஒரு அமைப்புல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகா ஒரு அமைப்பு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. தெரியுதா? ஏறக்குறைய ஒரு கப் அண்ட் ஹேண்டில் தெரியுதா உங்களுக்கு? ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. வெரி குட் கிருஷ்ணய்யா சார், குட். படிச்சதெல்லாம் யாரும் மறக்கல, குட். போத்தி சார் போன கிளாஸ் தானே அட்டன் பண்ணீங்க, மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ எல்லாருமே கூட அதை யோசிக்கணும். ஒருவேளை இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு கப் அண்ட் ஹேண்டிலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஏற்றம்ன்றது ஒரு நல்ல ஏற்றமா இருக்கலாம். எதை உடைக்கணும்? 185-60 அது உடைக்கணும். 185-60 உடைத்தால் ஒரு நல்ல கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. அதே நேரம் அதனுடைய சப்போர்ட் சொன்னா எதை எடுக்கணும்? இந்த ஹேண்டிலோட பாட்டம் எடுத்தாகும். ஹேண்டிலோட பாட்டம் எவ்வளோ? 154.60. ஸோ 155.60, 154.60. குட். ஸோ இது நமக்கு ஒரு சரியான ஒரு எல்லையா தான் இருக்கு. இதை நம்ம பயன்படுத்தி கூட வியாபாரத்துக்கு திட்டமிடலாம். லெட் மினி சப்போர்ட்டாக 154.60 and the resistance 155.60. அப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கிறது ₹1 தான் ரிஸ்க் எடுக்கிறோம் into 1000. So this can be a risk of 1000 rupees. So இந்த மாதிரி நம்ம இதுல ரிஸ்க் எடுத்து வியாபாரம் பண்ணலாம். 154.60, 155.60. ஓகே. ஸோ அடுத்ததா நம்ம இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வே தான். ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி இதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் கிடைச்சா சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல கூட இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் எங்க வருது பாருங்க. திஸ் இஸ் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நம்ம வந்து இங்க 56-60ல வாங்கணும் அப்படின்ற இடத்துல இம்மீடியட்டா கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கிறது உண்மைதான். ஓகேவா? அந்த 10 பைசா 5 பைசால இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனாலும் அது வந்து கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணலாம், தப்பு இல்லை. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னும் பெரிய ஏற்றம் வரலாம். அதனால 56-60ல வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. 55-60ல ஓகே, 55-60 இது வந்து ஓகே ரைட். ₹1 இருக்குல்ல, அது போதும். 55-60, 56-60 ₹1 இருக்கு. ஓகே, then it is good enough, good enough. நமக்கு ₹1 இதுல இருக்கு. அந்த ₹1 70 பைசா 80 பைசா கிடைக்கும் போது உஷாராய் இன்ட்ராடேல புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராடேல ₹500 தாண்டாவே உஷாராயிடும். 600, 700, 800 கிடைக்கும் போது நம்ம பாக்கெட்டுக்கு வந்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியமான ரூபாயை பார்க்கணும் இன்ட்ராடேவை பொறுத்தவரை. குறிப்பா இந்த மாதிரி ஒரு சைட்வேல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது. ஓகே, இது வந்து நம்ம லெட் பத்தி பார்த்தோம். அடுத்தது ஜிங்க்குள்ள போலாம். ஜிங்க்குள்ள போலாம். ஜிங்கோட டெய்லி சார்ட்டை பார்க்கலாம். லெட் வந்து எப்படி ஒரு பக்கவாட்டு நர்வ்ல இருந்ததா பார்த்தோம் இல்ல. ஆனா ஜிங்க் வந்து ஒரு டைரக்ஷன்ல டவுன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது பார்த்தோம். இதுல இருந்து இது வரைக்கும் தொடர்ந்து இறங்கினது பார்த்தோம். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்க ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. ஆனா இந்த பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங்கா ஏறதுக்கு பதிலா திரும்ப அது ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டுக்கு மாறிச்சு, படுத்துச்சு. நான் இதை வந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட் சொல்லுவோம், இப்படி காட்டலாம். ஓகே, ஸோ இங்க இருந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டுக்கு மாறிடுச்சு. இந்த சைட்வே மூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நான் கிடைக்கிறேன். இந்த சைட்வே மூவ்மெண்ட்டுக்கு மாறிடுச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இந்த பிரேக் அவுட்டுக்கான தொடர்ந்து எஃபெக்ட் வரல. இந்த இடத்த தாண்டினா வரும். 189 தாண்டிச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜிங்க் மினி above 189 என்ன ஆயிடும்? இட் டர்ன்ஸ் டு அப் ட்ரெண்ட். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி வெரி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க யூ கேன் ரைட் த ட்ரெண்ட். ஸோ 189 வெரி குரூஷியல். இப்போ ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கு. அதுக்கு நமக்கு இப்போ உடனடியான சம்பந்தம் இல்லை. அதனால இப்போ எப்படி ட்ரேட் பண்றதுன்னு யோசிக்கணும். ஏறக்குறைய ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது, அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஃபிசில்ட் அவுட். பிரேக் அவுட் பெருசா ஏற இல்லை, ஆனா
இறங்குறதுலயும் கொஞ்சம் திணறி தான் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முக்கியமா அப்புறம் வரைஞ்சிருக்கிற இந்த சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இது வந்து லாஸ்ட் 2 days மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. 182 இஸ் ஆக்டிங் எஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இங்க எல்லா ஹையும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா they are making lower highs, lower high, lower low. இந்த குட்டியான சைடு மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு டவுன் ட்ரெண்டுக்குள்ள இருக்கிறத பார்க்குறோம். ஆனா இன்னைக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த 182 உடைக்கப்படாத வரை இங்க இருந்து ரீபவுண்ட் ஆகலாம். 182 உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா வலிமையான இறக்கம் வரலாம். இப்போ 182ன்றது என்ன சொல்லுவோம், பிவட் பாயிண்ட் சொல்லுவோம், ஹிஞ்ச் பாயிண்ட் சொல்லுவோம், ஒரு மையப்புள்ளி. கதவை அப்படி திறக்கிறோம் இல்லையா, இந்த பக்கம் அந்த மாதிரி இந்த 182 உடைச்சு கீழே போனா நல்லா இறக்கும். 182 எடுத்து மேல போனா மேல நமக்கு ஒரு இன்ட்ராடேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். இத இன்னும் கொஞ்சம் 15 minutes சார்ட்டா மாத்திக்கலாம். 15 minutes சார்ட்டா மாத்தி பார்க்கலாம். இந்த ட்ரெண்டுக்குள்ளவே இது வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு பேட்டில் இந்த டீ கப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த குட்டி ரேஞ்சுக்குள்ளவே அடிச்சடிச்சு இறக்கி இப்ப அடிச்சடிச்சு மேல ஏறுது. இந்த குட்டி ட்ரெண்டுக்குள்ளவே ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது 82.5ல இருந்து அது இருக்கிறதே ரொம்ப அது கேப்பே ₹1 கேப் தான். 82.5 83.5. ஓகே, ஸோ இது நமக்கு நடுவுல இருக்கிற மாதிரி வேற இருக்கு. நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல, 2 ஜோன் கிட்ட தான் வேலை பார்க்கணும், நடுவில் வேலை பார்க்க தவிர்க்கணும்னு சொன்னேன். இது நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அட்டம் பண்ணலாம். இங்க 183.20 183.25 இதை தாண்டும் போது ஒரு இன்ட்ராடே பைக்கு நம்ம அட்டம் பண்ணலாம். ஸ்டில் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 83 60 70 உடைச்சிருச்சுன்னா ஸ்ட்ராங் பையர், அதை நீங்க தொடர்ந்து மெயின்டைன் கூட பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பையை எப்ப இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம், 183.13 நான் சொல்றேன். கீழே வந்து 182.40. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வியாபாரம் பண்ண போறது ஜிங்க்ல ஜிங்க் மினி சப்போர்ட் 182.40, மேல ரெசிஸ்டன்ஸ் 183.30. இப்போ ரிஸ்க் எவ்வளவு எடுக்க போறோம், ரிஸ்க்ன்றது 0.9 into 1000 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 900 rupees ரிஸ்க் எடுக்க போறோம். நம்ம இப்ப எடுக்கிற எல்லை ஸோ ஜிங்க் பொறுத்த வரைக்கும் 83, மேல ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து 182.40. ஓகே, பேஸ் மெட்டல்ல அடுத்ததா நம்ம எடுக்க போற இன்னொரு விஷயம் அலுமினி. அலுமினியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஏறக்குறைய ஒரு நெருக்கமான ஒரு நகரோட தான் கடந்த சில தினங்களா இருக்கிறத பார்த்தோம். என்ன ஒண்ணு, இட் ஸ்டார்ட் ட்ரிஃப்டிங் டவுன் சொல்லும் போது ஏறக்குறைய அதனுடைய இந்த கேப் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த கேப்பை அது நிரப்புவதை நோக்கி கூட நகரலாம். இது நான் லைன் சார்ட்டா மாத்திக்கிட்டவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு டாப் 1 டாப் 2 டபுள் டாப் ஃபார்ம் ஆகி கீழே லோவர் டாப் லோவர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ்ல இறங்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். விற்பதற்கான ஒரு வாய்ப்புல தொடர்ந்து இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி புல் பேக் ஆனா கூட விற்கிறதுக்கான வாய்ப்பா கூட பார்க்கலாம், அப்படிலாம் சொல்லலாம். இதுல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு டவுனு, இன்னும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதா நம்ம இதை பாக்குறோம். இந்த 50 day மூவிங் ஆவரேஜ் கூட ஒரு அடையாளமா நீங்க பார்க்கலாம். அது கிட்ட போய் இடிச்சு தொடர்ந்து கீழ் நோக்கி திரும்பறத பாக்குறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் அது. இட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். பட் ட்ரெண்டை ஒட்டி நம்ம வியாபாரம் பண்றது அது என்ன பண்ணணும், எங்க போய் இடிக்குதோ அங்க செல் பண்ணணும் அப்படின்றது ஒரு வியூவா வச்சுப்போம். இது எங்க போய் இடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதோட ஏற்றம் தடைப்படுவதற்கான ஒரு இடம் எதுவா இருக்கலாம், இந்த இடம். இது வந்து 138.70 138.70ன்ற எல்லைய அது தாண்ட முடியாம இடிச்சு கீழே திரும்பினா நல்ல செல்ல. ஸோ இது வந்து ட்ரெண்ட் டவுன்ல இருக்கிறதுனாலையும் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அங்க போய் இடிச்சு கீழே வந்தா நம்ம செல் பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
அதே மாதிரி இப்போ பை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒன்று பிரேக் அவுட்ல பை பண்ணணும், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்ல பை பண்ணணும். இப்போ நமக்கு பைக்கான ஒரு இடம் எதுவா இருக்கலாம், இந்த 138. ஆனா ட்ரெண்ட் டவுன்ல பை பண்றதுன்றது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது, செல் பண்ணி பை பண்றது நல்லது அப்படின்றத நம்ம வியூவா வச்சுக்கணும். இருந்தாலும் இந்த இன்ட்ராடேக்குள்ள நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து அது இறங்குறதுக்கு உண்டான ஒரு புல் பேக் ரேலி. இந்த புல் பேக் ரேலி எதை நோக்கி போகலாம், 138, 60 or 70. இப்போ உடனடியா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 138.40, 138.40. அதுக்கு மேல 138.70, 75, 30 பைசா. இது ரொம்ப நெருக்கமான ஒரு ட்ரேட்ல இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், we will wait for it, the price to move. இந்த இடத்துல 138.70 இது தாண்டா மட்டுமே பை. 138.70 தாண்டா மட்டுமே பை. கீழே நம்ம வந்து 138 இன்னும் வேணா 10 பைசா கம்மி பண்ணி வைக்கலாம். I say 137.90. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதை கொஞ்சம் டீல் பண்ணலாம். அலுமினி சப்போர்ட் 137.90, ரெசிஸ்டன்ஸ் 138.70. இங்க ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறோம், 80 பைஸ் ரிஸ்க் எடுக்கிறோம், ரைட்டா? 80 பைஸ். அதே மாதிரி 1000 லாட் பார்க்கும்போது we take the risk of 800 rupees. சாரி, ஒரு 0 ஜாஸ்தி 8. ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளோ, only 800. ஸோ இது கிளியரா? ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம அலுமினிய டீல் பண்ணலாம். 137.90, 138. ஓகே, ஸோ பேஸ் மெட்டல் இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். எனி கொஸ்டின்ஸ் ஆன் பேஸ் மெட்டல்? சில்வர் கிராஸ் 47880. ஓகே, ஸோ செல்வா சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு மார்க்கெட்டை. இட் இஸ் குட். ஸோ எல்லா வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நெக்ஸ்ட் வாட், உங்களுக்கு அடுத்து என்ன கமாடிட்டி பார்க்கணும்? நவ் வி கவர்ட் தி பேஸ் மெட்டல்ஸ். கோல்ட், சில்வர், புல்லியன்ஸ் கவர் பண்ணிட்டோம், பேஸ் மெட்டல் கவர் பண்ணிட்டோம், க்ரூட் கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கடைசியா நேச்சுரல் கேஸை பார்ப்போம். இது எல்லாருக்குமானது அல்ல. இது 3700 ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் இதுக்குள்ள போகணும், அந்த போகக்கூடாது அப்படின்ற ஒரு காஷன் எப்பவுமே சொல்லிடுறேன். நிக்கலும் வேணுமா? ரைட். ஸோ குயிக்கா பார்த்தரலாம். நிக்கல் மெகா, அதனால இதுவும் எல்லாருக்குமானது அல்ல. ரைட். ஸோ குயிக்கா நான் இப்போ நேச்சுரல் கேஸ் எடுக்கிறேன். ஸோ நேச்சுரல் கேஸ் 25th. ஆக்சுவலா நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு 23rd தான் இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு நேச்சுரல் கேஸ் இன்ட்ராடே பண்ணலாம். நம்ம இன்ட்ராடேக்காக தான் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன வேணும் அதையும் சொல்லிடுங்க. செப்டம்பர் கான்ட்ராக்ட் வேணுமா, அக்டோபர் கான்ட்ராக்ட் வேணுமா? நேச்சுரல் கேஸ் ஏன்னா அதோடைய எக்ஸ்பைரி தான் 25th இல்லையா? இன்னைக்கு 23, நாளைக்கு 24, இந்த 2 நாள். இப்போ நம்ம செப்டம்பர் கான்ட்ராக்ட் விலையை வச்சு பார்க்கலாம். அது ஓகேவா, இல்ல யூ வாண்ட் என்ன வேணும்? Do you want September or October contract? NG natural gas. உங்களுக்கு சாய்ஸ் இல்லைன்னா நான் செப்டம்பரே போயிடுறேன். சாய்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ ஐ வில் கோ வித் செப்டம்பர். கவனிப்போம். இதுல பார்த்தா ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் ஒன்று இதுல இருந்ததை பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் அந்த விளிம்பு அது உடைச்சது. இந்த ரவுண்டிங் பாட்டத்துக்கு உண்டான டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் டைம் அதை அச்சீவ் பண்ணிச்சு. 144ல இருந்து 168னா 54, 64 கிட்டத்தட்ட 24 பாயிண்ட் இல்லையா? ஒரு 80% அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 19-20 புள்ளிகள். ஓகே, 68, 78, 88. ஓகே, டன். இதுக்கு உண்டான டார்கெட் முடிஞ்சது. அதன் பிறகு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாப் ஒரு ஹையர் டாப் தான். ஆனா இங்க கிட்டத்துல வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது கடைசி பாட்டம் அப்படின்றது இப்ப நான் இந்த குட்டி ட்ரெண்ட் போடுறேன். இந்த ட்ரெண்ட் அப்படின்றத இங்க உடைச்சு கீழே வந்தாச்சு. அதே மாதிரி லாஸ்ட் பாட்டத்தையும் அது உடைக்கிறதையும் பார்க்கணும். இது என்ன சொல்லுவோம், ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். இப்ப ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ட்ரெண்ட் ரிவர்சல் நேச்சுரல் கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு.
இந்த ட்ரெண்ட் ரிவர்சல்ல இன்ட்ராடேல எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை 60 மினிட்ஸா முதல்ல மாத்துறேன். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, இங்கதான் உடச்சு கீழே வந்தாச்சு ரிவர்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் டவுன் ட்ரெண்ட். இங்க இருந்து நம்ம எடுத்தோம்னா நான் இந்த டாப்பை கனெக்ட் பண்றேன் பாருங்க, இந்த ரெண்டு டாப்பை கனெக்ட் பண்றேன். அது பிறகு இன்னும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சாச்சு. நான் அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டு டாப்பை கனெக்ட் பண்றேன். இப்போ பார்க்கும்போது என்னன்னா அந்த டிகிரி ஆஃப் ஃபால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு தடவை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டிகிரி ஆஃப் ஃபால். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பிளாட்டா இங்க நிக்குது. இங்க இருந்து ஒரு புல் பேக் ரேலி, நான் சொல்றது புல் பேக் ரேலி. ட்ரெண்ட் இதுலதான் இருக்கு, டவுன்ல தான் இருக்கு. போப்போ எப்படி இருக்கு, ஸ்டீப்பா இறக்கத்துல இருக்கு. இறக்கம் தான் இப்போ அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இன்ட்ராடே பேசிஸ்ல நம்ம வாய்ப்புகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனடியா தெரியக்கூடிய இடம் எதுன்னா இந்த 179.70. இதை உடைச்சுன்னா இன்ட்ராடேல பை பண்ணலாம். இதை உடைச்சது அப்படின்னு சொன்னா மேல நமக்கு வந்து ஒரு 2 ரூபா 2.5 ரூபா, சமயத்துல 3 ரூபா கூட கிடைக்கலாம். ஸோ அது இன்ட்ராடே பேசிஸ்ல போயிட்டு திரும்பியும் வந்துறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, 182ல இருக்கு. இந்த அனாலிசிஸ்ல நம்ம வந்து 179.70ன்றத நம்ம இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னையோட லோ கேன் பி ஸ்டில் ஆக்டிங் as a சப்போர்ட் ஜோன். ஸோ 176.70, 179.70, 3 ரூபா, 77, 78, 79. இந்த 3 ரூபா அப்படின்றது நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய ரூபாய். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ஜி சப்போர்ட் 176.70, ரெசிஸ்டன்ஸ் 179.70. ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறோம், 3 ரூபா எடுக்கிறோம். லாட் சைஸ் 1250. ஸோ 3750 ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் இதுக்குள்ள வரணும். அதனால நீங்க நினைவு வச்சுக்கணும். ஸோ நேச்சுரல் கேஸ் எல்லாருக்கும் ஆனது அல்ல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கடைசியா நம்ம நிக்கல் பார்த்தலாம். ஸோ நிக்கலும் லாட் சைஸ் மெகா லாட் மட்டும் தான் இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஆனது அல்ல. அதனால தயவு செய்து யாரு ரிஸ்க் கூட எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் போகலாம். ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வலிமையான ஏற்றத்துக்கு பிறகு அது மெல்ல மெல்ல இறங்கிட்டே இருக்கு, பார்த்துட்டே வரீங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் டம். ஆனா இந்த பாட்டத்தை விட இந்த பாட்டம் எப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைவாயிடுச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேப் கூட ஃபில் அப் பண்ணதா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த கேப் கூட ஃபில் அப் பண்ணதா கூட எடுத்துக்கலாம். ஸோ நிக்கல் பொறுத்த வரைக்கும் இறங்கி வந்தது, கேப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, மேலே திரும்பி. இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1293 அப்படின்ற எல்லைதான் தான் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்குது. இது ரொம்ப நகருது, இப்போ வேகமா நகருதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் குறுகிய டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம். 60 மினிட்ஸ்ல போய் பார்க்கலாம். 60 மினிட்ஸ்ல நிலவரம் என்னன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப் அப் பாத்தீங்கன்னா ஏறி அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திரும்ப ஏற ஆரம்பிச்சது. ஆனா இந்த முறை அது வந்து என்ன நடந்திருக்கணும், இந்த ஹையை உடைச்சிருந்தா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அது இன்னும் உடைக்க முடியல. நேத்தியோட ஹையை இது மேல ஏறி தொட்டுட்டு கீழே வந்தாச்சு. அப்போ மீண்டும் அந்த எல்லையை உடைச்சா ஒரு வலிமையான ஏற்றம் வரலாம், இல்லைன்னா அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகலாம். இன்னொன்னு கீழே பார்த்தீங்கன்னாலும் அதுக்குரிய நேத்தியோட ரீட்ரேஸ்மெண்ட் எல்லையினுடைய லோவர் ஏரியா still it is acting as a good support. Okay, so கீழே 60 மேல 80, அப்ப 20 புள்ளி அப்படின்றது நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த எல்லையில இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம நேரோ டவுன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் 15 மினிட்ஸ் சார்ட்டை மாத்துறேன். ஏன்னா நமக்கு ஒரு 8 புள்ளி 9 புள்ளி 10 புள்ளி இதை எடுத்தா இன்ட்ராடேல ரொம்ப நல்லது. அது மெகா வேற ஆயிடுச்சு. இதுல நம்ம இன்ட்ராடே பேசிஸ்ல யோசிக்கும் போது நான் பார்க்கக்கூடிய எல்லை இந்த 1272.
இந்த 1272 உடைக்கப்பட்டால் நமக்கு மேல போதும் 80, 81, 82 இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா கூட போதும். 8ல இருந்து 10 பாயிண்ட் கிடைச்சா நம்ம புக் பண்ணிக்கலாம். இது மேல் எல்லை. கீழ் எல்லை அப்படின்னு பார்க்கும்போது of course I choose this area. Okay, 64 half அப்படி எடுக்கிறேன் நான். 64 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. So I choose 1264 மேல 1272 இந்த ரெண்டு எல்லைகளை இப்ப நம்ம வச்சுக்கலாம். நிக்கல் மெகா support 1264.50 resistance 1272 ரைட். இது மெகா எல்லாருக்குமானதல்ல, அதனால தயவு செய்து அதை யார் ரிஸ்க் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்க மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க, மற்றவங்க இதுல போகாதீர்கள் அப்படின்றத நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். 1264 and 1272. Okay, so any questions? நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நோக்கி வரும். Any questions? Krishna sir, okay, போட்டாரு. How about others? Poti sir, any questions? Selva sir, any questions? Bala sir, Bala Madurai, any questions? இளவரசன் சார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இப்ப லாகின் ப்ராப்ளம் தீர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப இளவரசன் சார் ரெகுலர் பர்சன் ஃபார் அஸ். ரைட். ஸோ இதை வச்சு பணம் பண்ணணும். அடுத்த வாரம் நம்ம எவ்வளவு பணம் பண்ணதுன்னு டிஸ்கஸ் பண்ணணும். வாரம் ஒரு குறிப்பிட்ட தொகையை லாபமா எடுக்கணும். ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இல்லை? ஓகே, குட். ஸோ செல்வா சார் கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஆளா இருக்கிறீங்க. கீப் இட் அப். ஸோ இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாரமாக அமையும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.